Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு வெஜிடேரியன் ரெசிபி, ஒரு பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வந்து வதங்கணும். வதங்கின பிறகு இந்த பீர்க்கங்காய் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நான் வந்து ஒரு விசில் விட்டுக்கிறேன். இப்போ இதை விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இருக்குது பீர்க்கங்காய்லாம். இப்போ வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த டிஷ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கிரேவி கண்டென்ட்டில் டின்னருக்கோ டிஃபனுக்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.